ஆர்சிபி டீமை விஜய் மல்லையா அவர்கள் வாங்கும்போது அதோட மதிப்பு வந்து 450 கோடியாக இருந்துச்சு. இப்போ இன்றைக்கி அந்த ஆர்சிபி டீமை விற்கிறாங்க. அதோட மதிப்பு பார்த்திங்கன்னா 17,000 கோடி. இது பார்த்திங்கன்னா அவர் வாங்கின கடனை விட டபுள் மடங்கு. ஆனால் இதுக்கு முன்னாடியே இந்த ஆர்சிபி டீமும் அவரோட கையை விட்டு போயிடுச்சு. மேலே இந்த ரூஃபெல்லாம் பார்த்தா ஏதோ மேகக்கூட்டமெல்லாம் இருக்கிற மாதிரி இருக்குது. அந்த மாதிரி ஆர்ட் ஒர்க் பண்ணி வச்சுருக்காங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னா விட்டல் மல்லையா ரோட்டில் இருக்கோம். இது பார்த்திங்கன்னா பெங்களூரோட ஒரு மையப்பகுதியில் இருக்குது அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த விட்டல் மல்லையா யாருன்னு பார்த்தோம்னா நம்ம விஜய் மல்லையா அவரோட அப்பா. பெரிய ஒரு பிஸ்னஸ் மேன் இங்கே பெங்களூரில். அவரோட பேராக தான் இந்த ரோட்டுக்கு இங்கே வச்சுருக்காங்க, விட்டல் மல்லையா ரோடு. இந்த ஏரியாவில் இருக்கிற முக்கியமான இடங்களெல்லாம் அவங்களோட கண்ட்ரோலில் தான் இருந்துச்சு. பெரிய பெரிய பில்டிங்ஸு, இந்த இடங்களெல்லாம் அந்த விஜய் மல்லையாவோட அந்த சொத்தையெல்லாம் பறிமுதல் பண்ண போது இது எல்லாமே அவங்களோட கைவிட்டு போயிடுச்சு. இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னா யூபி சிட்டியில் இருக்கோம். யூபி சிட்டி அப்படிங்கிறது ஒரு பெரிய மால். இது விஜய் மல்லையா அவர்களோடது. யூபி சிட்டி அப்படின்னா யுனைடெட் ப்ரீவரிஸ் அப்படிங்கிற கம்பெனி அவங்க பேரில் இது வச்சுட்டு இருந்தாங்க. இது எல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போது இந்த சொத்தை வந்து அவங்க பறிமுதல் பண்ணதில் எல்லாமே வந்து கவர்மெண்ட் வந்து எடுத்துட்டாங்க. இதுக்கு பின்னாடி இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த கிங்ஃபிஷர் டவர் ஒன்று இருக்கும். இது பார்த்திங்கன்னா ரீசெண்டாக விஜய் மல்லையா அவர்கள் வந்து அந்த பாட்காஸ்ட்டில் பேசும்போது இதை பற்றி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் சொல்லியிருந்தார். அந்த பின்னாடி பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும், அதுதான் கிங்ஃபிஷர் டவர். ஆக்சுவலாக இங்கே விஜய் மல்லையா அவர்களோட பங்களா வந்து இந்த இடத்துல இருந்துச்சு. இப்போ இந்த கிங்ஃபிஷர் டவர் இருக்கு இல்லைங்களா, இந்த இடத்துல தான் இருந்துச்சு. இது வந்து ஒரு விளையாட்டாக அவரோட ஃப்ரெண்டு ஒரு பில்டர்கிட்ட அவர் பேசிகிட்டு இருந்திருக்காரு. அப்போ அந்த பில்டர் சொல்லியிருக்காரு, இந்த இடத்துல வந்து ஒரு பெரிய பில்டிங் கட்டலாம், ஒரு காம்ப்ளெக்ஸ் கட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு விஜய் மல்லையா சும்மா விளையாட்டாக சொல்லியிருக்காரு, இப்போ என்னோட இந்த பங்களாவை வந்து நீங்கள் அப்படியே இந்த பில்டிங் மேலே கொண்டு வரதா இருந்துச்சுன்னா நான் உங்களுக்கு கட்டுறதுக்கு வந்து அனுமதி தரேன் அப்படின்னு. உடனே அவரோட ஃப்ரெண்டு ஓகே அப்படின்ட்டாரு. அப்படி ஒரு விளையாட்டுத்தனமாக ஆரம்பித்தது தான் இந்த கிங்ஃபிஷர் டவர் அப்படிங்கிறது. பார்த்திங்கன்னா பெரிய ஒரு பில்டிங்கு. இதுக்கு மேலே பார்த்திங்கன்னா இந்த கீழேருந்து விஜய் மல்லையாவோட பங்களா வந்து அப்படியே இருந்த மாதிரி ஸ்ட்ரக்சர்லேயே இப்போ மேலே வந்து பில்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த பில்டிங் மேலே பார்த்திங்கன்னா ஒரு பங்களா இருக்கும். அதுதான் விஜய் மல்லையா அவர்களோட பங்களா. ஒவ்வொரு பில்டிங்கும் இந்த கன்ஸ்ட்ரக்ஷன்லாம் பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குது. செம்மையாக செஞ்சுருக்காங்க. ஃபுல்லாக கிளாஸ்லேயே பண்ணி ஒவ்வொன்றும் தனித்தனியாக டவராக நிற்கிது. ஏதோ ஃபாரினில் இருக்கிற மாதிரி இருக்குது. ரீசெண்டாக இந்த கிங்ஃபிஷர் டவரில் இன்ஃபோசிஸ் நாராயணமூர்த்தி அவர்கள் கூட ஒரு அப்பார்ட்மெண்ட் வாங்கியிருந்தார். அது ஒரு பெரிய நியூஸாக வந்துருந்துச்சு. டவரில் பார்த்திங்கன்னா நிறைய கம்பெனிஸ் இருக்குது, அப்புறம் ஷாப்பிங் மால்ஸ் இருக்குது, அதே மாதிரி ரெஸ்டாரண்ட்ஸு எல்லாமே இருக்குது இதில். இப்போ நம்ம இருக்கிறது பார்த்தோம்னா ஒரு 2-3 ஃப்ளோர் மேலே தான் இருக்கும். அதுக்கு மேலே வந்தால் இந்த மாதிரி இடம் இருக்குது. விஜய் மல்லையா அவர்களோட அப்பா விட்டல் மல்லையா வந்து இங்கே ஒரு சாம்ராஜ்யத்தையே உருவாக்கி வச்சுட்டு போயிருந்தார். அதை பார்த்திங்கன்னா ஒரு 25-30 வருஷத்துக்குள்ளே அந்த மொத்த சொத்தையுமே வந்து அவங்க கைவிட்டு போயிடுச்சு. அதுக்கு காரணம் பார்த்திங்கன்னா இந்த விஜய் மல்லையா அவர்கள் வந்து வாங்கின அந்த 9,000 கோடி கடன் தான். அவர் வாங்கின அந்த 9,000 கோடி கடனுக்காக அரசாங்கம் வந்து 14,000 கோடி அவரோட சொத்துக்களை எடுத்துக்கிட்டு தான் ரீசெண்டாக அந்த பேசின அந்த போட்காஸ்ட்டில் வந்து அவர் சொல்லியிருந்தார். ஆர்சிபி டீமை விஜய் மல்லையா அவர்கள் வாங்கும்போது அதோட மதிப்பு வந்து 450 கோடியாக இருந்துச்சு. இப்போ இன்றைக்கி அந்த ஆர்சிபி டீமை விற்கிறாங்க. அதோட மதிப்பு பார்த்திங்கன்னா 17,000 கோடி. இது பார்த்திங்கன்னா அவர் வாங்கின கடனை விட டபுள் மடங்கு. ஆனால் இதுக்கு முன்னாடியே இந்த ஆர்சிபி டீமும் அவரோட கையை விட்டு போயிடுச்சு.
அவங்க பில்டிங்கில் பார்த்தாலும் ஆர்சிபி பிளேயர்ஸோட ஆடு தான் ஓடிட்டுருக்கு. டிவியில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இந்த ஆர்சிபி அவங்களோட ஆடு தான் போட்டிருக்காங்க. நாள் பார்த்தோம்னா செம்மையாக இருக்குது. ஒரு பெரிய பேலஸ் மாதிரி கட்டி வச்சுருக்காரு. மேலே இந்த ரூஃபெல்லாம் பார்த்தா ஏதோ மேகக்கூட்டமெல்லாம் இருக்கிற மாதிரி இருக்குது. அந்த மாதிரி ஆர்ட் ஒர்க் பண்ணி வச்சுருக்காங்க. ஆனால் இங்கே பொருளெல்லாம் ரொம்ப எக்ஸ்பென்சிவ், ரொம்ப ரேட்டு ஜாஸ்தியாக தான் இருக்குது. நம்மெல்லாம் வாங்குற மாதிரி இல்லை. இந்த விட்டல் மல்லையா ரோட்டில் இருக்கிற மல்லையா ஹாஸ்பிட்டல் வந்து அவங்க கையை விட்டு போயிடுச்சு. இருந்தாலும் இங்கே இருக்கிற இந்த பஸ் ஸ்டாப்புக்கு பேரை பார்த்திங்கன்னா இன்னும் மல்லையா ஹாஸ்பிட்டல் அப்படின்னு தான் இருக்குது. மெஜஸ்டிக் அந்த பக்கத்தில் இருந்தெல்லாம் இங்கே வரதா இருந்தால் மல்லையா ஹாஸ்பிட்டல் அப்படின்னு கேட்டால் தான் இங்கே இறக்கி விடுவாங்க. ஆனால் அந்த ஹாஸ்பிட்டல் பார்த்திங்கன்னா இப்போ மல்லையா ஹாஸ்பிட்டல் கிடையாது. அதையும் கவர்மெண்ட் எடுத்து இப்போ அது வேறவங்க கைக்கு போயிடுச்சு. இதுதான் வைதேகி மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல். இது பார்த்திங்கன்னா ஒரு காலத்தில் மல்லையா ஹாஸ்பிட்டல் அப்படின்னு தான் இருந்துச்சு. இதுவும் மல்லையா அவர்களோட தான். இதுவும் அந்த சொத்தை பறிமுதல் பண்ண போது அவங்களோட கையை விட்டு போயிடுச்சு. இது ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல். இது கொஞ்சம் ஃபேமஸான ஹாஸ்பிட்டலாக கூட இருந்துச்சுங்க. ஆனால் அதை இப்போ வேறு வைதேகி குரூப் ஆஃப் ஹாஸ்பிட்டல்ஸ் வந்து அவங்க வாங்கிட்டாங்க. இதை இப்போ ஃபுல்லாக அவங்க கண்ட்ரோலில் தான் இருக்குது.